வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. அதாவது குரூப் 1 எக்ஸாமுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அந்த சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் குரூப் 2, குரூப் ஏ ரெண்டுக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் தான். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக்ல ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்ல 10 கேள்வி வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கேள்விகள் உங்களுக்கு ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்ல வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஹிஸ்டரி தனியாவே இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்காது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், மராத்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இதோட உங்களுக்கு முகல்ஸ், இதோட ஒரு டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த ஐஎன்எம் மட்டும் தனியா ஒரு டாபிக் வச்சிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் மட்டும் தனியா ஒரு டாபிக் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டையுமே சேர்த்துதான் குரூப் 2 10 கொஸ்டின், குரூப் 4ல 10 கொஸ்டின், ஜிஎஸ்ல கட்டாயம் வரும்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 25 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருமே எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இதற்கு முன்னாடி நாட்கள்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், நான் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வருவேன், நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படின்னா கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திருந்தோம். அதே மாதிரி தமிழ் ரீதியா திருக்குறள் சம்பந்தமா பார்த்திருந்தோம், தமிழ் இலக்கணம் சம்பந்தமா பார்த்திருந்தோம். இந்த கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி ஐஎன்எல் 10 கொஸ்டின் வருது, குரூப் 1ல 25 கொஸ்டின்ஸ் வருது. இது பள்ளி பாட புத்தகத்துல எந்தெந்த தலைப்புகள்ல இருக்கு, ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும். புக் எடுத்து வச்சுக்கிட்டு 6th இருந்து 12th வரைக்கும் அப்படியே 6th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும், 7th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும், 8th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும், 9th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா நீங்க படிக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி படிச்சிருப்பீங்க, படிச்சு முடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் சரிங்களா, ஒரு ப்ராப்பரா படிக்காத மாணவர்கள் இல்ல புதுசா படிக்கக்கூடிய மாணவர்கள் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க சரிங்களா. அந்த சிலபஸ் 1 by 1 நானும் இதுல கொடுத்துருக்கேன். அந்த சிலபஸ் வந்து பள்ளி பாட புத்தகத்துல எந்த தலைப்புல இருக்கு சரிங்களா. ஒரு சிலபஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த தலைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதற்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ண சொல்றேன். டவுன்லோட் பண்ணிக்கிறங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஒரு டாபிக் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அப்படியே டிக்கெட்ஸ்டே வந்துடலாம். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எந்தெந்த வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட்ல, 9th ஸ்டாண்டர்ட்ல, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நான் சொல்றதுல உங்களுக்கு ஆங்கில வழியில படிச்சாலும் சரி, தமிழ் வழியில படிச்சாலும் சரி, அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு உங்களுக்கு நான் தலைப்பு தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாலும் எடுத்து பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? 9th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்டைய நாகரிகம்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக், பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அதுல பக்க எண் 27ல இருந்து 32 வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லக்கூடியதுல பக்கம் எண் 12ல இருந்து 18 வரைக்கும் நீங்க படிக்கிறது மாதிரி இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. பாருங்க, திடீர்னு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் கூட கேட்பாங்க. எதுக்கு 6th படிச்சுக்கிட்டு 11th டைரக்டா படிச்சுக்கிறோம், அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கிறாரு. சரியா? ரைட். அடுத்து குப்தாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயம் குப்தாஸ்னா கேட்பாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்னா படிக்கிறாங்களே, குப்தாஸ்ல இருந்து டெல்லி சுல்தானேட்ல இருந்துன்னா கட்டாயம் ஒரு கேள்வி வரும். கட்டாயம் ஒரு கேள்வி வரும், 100% உறுதியாவே கேள்விகள் வரும். ஓகே. இந்த குப்தா, அந்த குப்தர்கள் டாபிக் எதுல இருக்கு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல, 11th ஸ்டாண்டர்ட்ல, 12th ஸ்டாண்டர்ட்ல. 6th ஸ்டாண்டர்ட்ல பேரரசுகளின் காலம் சொல்லக்கூடிய தலைப்புல, 11th ஸ்டாண்டர்ட்ல வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல குப்தர்கள் அந்த டாபிக் கீழே இருக்கும். அதே மாதிரி வரலாறு புத்தகத்துல 11th வரலாறு புத்தகத்துல குப்தர்கள் டாபிக்ல இருக்கும். அடுத்து 12th எத்திக்ஸ் டாபிக்ல இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கும். சரியா? அடுத்து டெல்லி சுல்தான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்டு, 12th எத்திக்ஸ். பாருங்க, 12th எத்திக்ஸ் புக்கு, 11th ஹிஸ்டரி புக்கு, இதெல்லாம் எந்த தலைப்பு பாருங்க, இதுல 164ல இருந்து 179 வரைக்கும். அப்ப நீங்க ஒரு ஒரு தலைப்பா நீங்க படிக்கும் பொழுது ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது அப்படியே டிக்கெட்ஸ் வந்துடலாம். இப்ப நீங்க டெல்லி சுல்தான் மட்டும் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லி சுல்தான் மட்டும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், 7th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வச்சுக்கலாம், டெல்லி சுல்தான் என்ன இருக்கு,
11th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி எடுத்து வச்சுக்கலாம், டெல்லி சுல்தான் இங்க இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, 11th ஹிஸ்டரியில அரேபியர்கள் துருக்கியர்கள் வருகை. இந்த தலைப்பு படிச்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெல்லி சுல்தான் எழுதிக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்க ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த ஸ்கூல் புத்தகத்துல இருக்கிறத நோட்ல கூட ஒரு ஜஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேர்ல்டுலயே மிகச்சிறந்த மெட்டீரியல்லாம் என்னன்னு தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த மெட்டீரியல் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க சரிங்களா, உலகம் ஃபுல்லாவே தான் போட்டித் தேர்வு நடக்குது. அவங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அவங்க படிக்கிறத பார்த்து எழுதி வச்சிருக்காங்கல்ல நோட்ல, அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த் முகலாயர்கள் பொறுத்தளவுல 7th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு. 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகலாய பேரரசு, இந்த மாதிரி 11th ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முகலாய பேரரசு, 12th எத்திக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. மராத்தாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் 7th ஸ்டாண்டர்ட்ல மராத்தியர்கள் பாருங்க, 7ஆம் வகுப்புல மராத்தியர்கள் இருக்கு, 7ஆம் வகுப்புல முகலாய பேரரசு இருக்கு, அதே 7ஆம் வகுப்புல டெல்லி சுல்தானேட் இருக்கு சரியா. 11th ஸ்டாண்டர்ட்ல அதே மாதிரி ஹிஸ்டரி, அதுல அரேபியர்கள் துருக்கியர்கள் வருகை, அதே 11th முகலாய பேரரசு, அதே 11th மராத்தியர்கள். இப்ப 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல டெல்லி சுல்தான்ஸ், மராத்தியர்கள், இதெல்லாம் குப்தாஸ், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடியது. அப்ப ஈஸியா படிச்சிடலாம். 7ஆம் வகுப்புக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும், 7ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ், விஜயநகர பாமினி அரசுன்னு சொல்லக்கூடிய டாபிக் இருக்கு. இதுல வந்து கேள்விகள் கேட்கிறாங்க, சிலபஸ்ல கொடுத்துட்டாங்கல்ல, சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல விஜயநகரம், அதுவும் 7th ஸ்டாண்டர்ட் தான். 7th ஸ்டாண்டர்ட் விஜயநகர் பாமினி அரசு, 11th ஹிஸ்டரியில பாமினி விஜயநகர அரசுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய அரசுகளை பொறுத்தளவுல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல பாருங்க, 6thலயே இருக்கு, 6thலயே தென்னிந்திய அரசுகள் சொல்லியிருக்கு, 7thல இருக்கு, 11th ஹிஸ்டரியில இருக்கு. 11th ஹிஸ்டரியில தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. அதே 11th ஹிஸ்டரியில தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 11th ஹிஸ்டரியில பிற்கால சோழரும் பாண்டியரும் சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. ஓகே, அடுத்து 8th டாபிக். இப்ப நம்ம மேல பார்த்ததுன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்குல்ல, ஏன்ஷியன்ட் மெடிவல் சரிங்களா. இப்ப அடுத்து இருக்கிறது மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா அதுதான். மாடர்ன் இந்தியானா ஏற்கனவே ஐஎன்எம் படிச்சிருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, தேசிய மறுமலர்ச்சி. இது எங்க இருக்கு, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம். 10ஆம் வகுப்பு நீங்க சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 100% இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்து பாருங்க. சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் வரும். அது இந்தியன் லெவல்ல இருந்தாலும் சரி, இந்திய அளவுல இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்தமா இருந்தாலும் சரி, தமிழக அளவுல இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்தமா இருந்தாலும் சரி, கட்டாயம் அதுல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க அதிகமா. ஓகே, அடுத்த 11th ஸ்டாண்டர்ட்ல நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, இதுவும் படிச்சுக்கிறேங்க. அடுத்து ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்னு சொல்லக்கூடியது. இதுவும் நிறைய கிளர்ச்சிகள் வரும்ல, நிறைய ரிபல்லியன் சொல்லக்கூடிய சாந்தால் முண்டா கோல் ரிபல்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிர்சா முண்டா அப்படின்னா படிச்சிருப்போம்ல. ஓகே, அதுல இது எங்க இருக்கு, 10th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சொல்லக்கூடிய தலைப்பு. அதே 10th ஸ்டாண்டர்ட்ல காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல. 11th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், 11th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கில ஆட்சியின் விளைவுகள். சரிங்களா, சிம்பிளா இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இது அப்படியே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறேங்க, நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தலைப்பு படிக்கும் போது அப்படியே டிக் அடிச்சுட்டே வாங்க, ரொம்ப எளிமையா இருக்கும் உங்களுக்கு படிச்சு முடிக்கிறது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி எதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய இருக்கும். அதாவது 10ஆம் வகுப்புல நேஷனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல காந்திய காலகட்டம் சொல்லக்கூடியது இருக்கு, காந்தி நேரான்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட்ல பாருங்க, மீதி எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு தலைப்பு என்ன, தீவிர தேசியவாத எழுச்சியும் சுதேசி இயக்கமும். அடுத்து இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். அடுத்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். அடுத்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி. அடுத்து தலைவர்கள் உருவாதல் சொல்லக்கூடிய ஒரு டாபிக். தலைவர்கள் உருவாதல் இந்த டாபிக் பொறுத்தளவுல நிறைய லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ்ல நிறைய லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். இதை நீங்க எப்படி நீங்க படிக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பத்தி, எதுல தமிழ் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்கல்ல, தலைவர்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது நல்லா படிச்சுக்கிறோம் சரிங்களா. அவங்க சார்ந்த பல விஷயங்கள் புத்தகத்தை தவிர வேற இடத்துல இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான் சரிங்களா. சமூக அறிவியல்ல
அதே மாதிரி அரசியல் அறிவியல் இருக்கக்கூடியது ஓகேங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த புத்தகங்கள்லாம் நான் கொடுத்துருக்கக்கூடிய தலைவர்கள் பத்தி எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அவங்களை நீங்க அதுல படிச்சுக்கிறீங்க. 6th இருந்து 12th வரைக்கும் எக்ஸாக்டா இந்த லெசன்ல தான் ஒரு தலைவரை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, அடுத்த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன்ஸ், growth ஆஃப் சத்தியகிரகா, மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், விடுதலை போரில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. இது எந்த இடத்துல? 11th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் 10th மட்டும் படிச்சிருப்பீங்க, 7th படிச்சிருப்பீங்க, இந்த 11th 12th படிச்சிருக்க மாட்டீங்க சரிங்களா. ஆனா எக்ஸாம்ல இவ்வளவுதான் கேட்க போறேன்னு சொல்லிட்டாங்க. 11th இருந்து கொஸ்டின் வந்துருச்சு. 12th குரூப் 1 கட்டாயம் கேட்பான். குரூப் 2 குரூப் 4 கேட்கலன்னு நினைக்க கூடாது. குரூப் 2 அப்ப டிகிரி லெவல். அதே மாதிரி வந்து குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தானே இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் உள்ளவங்களே எழுதுறாங்களே, அப்ப 10th வரைக்கும் தானே படிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. எக்ஸாமுக்கான குவாலிபிகேஷன் 10th ஸ்டாண்டர்டு ஓகேவா. ஆனா அதுல கேட்கக்கூடிய கேள்விகள் ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டிகிரி லெவல்ல கேட்கறாங்க. இப்ப தமிழ்ல வேணா சொல்லிட்டாங்க, அதுலயே 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அங்க கேட்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து 11th ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், 12th தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், அடுத்து 12th ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. அடுத்து 13th 13வது தலைப்பு என்னன்னா கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிசன், வகுப்புவாதம் மற்றும் பிரிவினைன்னு சொல்லக்கூடிய தலைப்பு சரிங்களா. அந்த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால். 12th தேசிய அரசியலில் வகுப்புவாதம் எப்படி வந்தது. 12th இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் 1930s இருந்து 1947 வரைக்கும் என்ன நடந்துச்சு, ரொம்ப முக்கியமான உடன்படிக்கைகள். இப்ப 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகா இருக்கட்டும், அதே மாதிரி சட்டமறுப்பு இயக்கத்துல யார் யாரெல்லாம் தலைவர்கள் ஈடுபட்டாங்க. அடுத்து 31 அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடுகளா இருக்கட்டும், 31 காந்தி இர்வின் பேக்ட், காந்தி அம்பேத்கர் பேக்ட், 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லக்கூடிய கொண்டு வந்திருப்பாங்க. 2ஆம் உலக போர்னு சொல்லக்கூடியது. 2ஆம் உலக போர் நடந்து 1939 இருந்து 45, சுபாஷ் சந்திர போஸ். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, இந்த காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா பண்ணது, வேவல் பிளான், ராஜாஜி பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான், எல்லாமே இது எல்லாமே அதுல இறுதி கட்டத்துல என்னென்ன இந்திய தேசிய இயக்கத்தில் நினைச்சோ அதை நீங்க அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நீங்க ரீட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்சுவல் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கதைகள் அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து 14வது தலைப்பு பாருங்க. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், மொத்தமா கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் புத்தகத்துல இருக்கு, இதுவும் புத்தகத்துல இருக்கு சரிங்களா. புக்ல இருக்கக்கூடியதுதான் கேட்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில சரிங்களா. அதே 6th ஹிஸ்டரியில மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இருக்குல்ல, எத்திக்ஸ்லயே பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ், அந்த புக் அறவியல்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. இந்திய பண்பாடும் சமயங்களும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. பக்தி இயக்கம் வந்த தலைப்பு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க 12th எத்திக்ஸ்ல எவ்வளவு இருக்கும் பாருங்க. என்ன 12th எத்திக்ஸ்ல இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், 12th எத்திக்ஸ்ல இந்திய பண்பாட்டின் இயல்புகள், 11th ஹிஸ்டரியில தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, கல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்ப அதிகமாவே கேட்கறாங்க. நீங்க ஏன்ஷியன் இந்தியா எடுத்துக்கிட்டாலும் மெடிவல் இந்தியா எடுத்துக்கிட்டாலும் அதுல பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் வந்தது கிடையாது. ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. ஆனா அதிக அளவுல ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அவருடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் அதிகமாவே கேட்கறாங்க. லிட்ரேச்சர் ரிலேட்டடா அதிகமா கேட்கறாங்க. யார் எந்த நூல் எழுதுனது, அவர் காலகட்டத்துல ஏதாவது காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த காயின்ஸ் யார் ரிலீஸ் பண்ணது, டாக்ஸஸ் ரிலேட்டடா வரிகள் யாராவது அறிமுகப்படுத்தினாங்க, எதற்கான வரிகள், அந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு கேட்கறாங்க சரியா. ஆர்கிடெக்சர் ஃபீல்டு கேட்கறாங்க. ஆர்கிடெக்சர் யார் காலத்துல இந்த ஆர்கிடெக்சர் இருந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல இருக்கு. இது எல்லாமே நீங்க ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்க்கு இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகமா இருந்தாலும் சரி, ஆங்கில பாட புத்தகமா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த தலைப்புல இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதுதான் நீங்க இதை ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சீங்கனாலே கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. அதை விட்டுவிட்டு அதை படிப்போம் இதை படிப்போம், இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துருமோ. ஒரு புக்கு தான் அது. ஸ்கூல் புக் இருக்கா, ஸ்கூல் புக்ல அங்க சிலபஸ்ல கூடக்கூடிய தலைப்பு எந்த இடத்துல இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதை உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க ஒரு அந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்ல இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் ரீட் பண்ணிட்டோமா, நோட்ஸ் எடுத்துட்டோமா. 9th ஸ்டாண்டர்ட்ல பண்டைய நாகரிகங்கள்ல பக்கம் 27 இருந்து 32 வரைக்கும் ரீட் பண்ணி படிச்சிட்டோமா, அதுல முக்கியமா இருக்கக்கூடியதை நோட் பண்ணி வச்சிட்டோமா. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் முறை நோட் பண்ணிட்டோமா. இப்ப இந்த நோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படி எழுதக்கூடாது. ஒன்ஸ் நீங்க உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வச்சிட்டீங்கன்னா அது நிறைய பேருக்கு பொருந்தும். நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 டாபிக் நோட் பண்ணி பாருங்க, அப்படி எழுதி பாருங்க. அது
சரிங்களா? ரீலோட் பண்ணி ஒரு கோடு போட்டு அதுல படிச்சு பாருங்க. உங்களுக்கு அப்படியே ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மறுபடிக்கும் அந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா படிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்காக சொல்றேன். நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னா, மறுபடிக்கும் புக் எடுத்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 4 டாபிக் ரிவிஷன் பண்ணிடலாம். புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் ரிவிஷன் பண்றதுக்குள்ள நீங்க ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 டாபிக் ரிவிஷன் பண்ணிடலாம். புரியுதா? 1:4 சொல்லக்கூடிய ஒரு ரேஷியோ வரும். அதாவது புக் எடுத்து 4 டாபிக் நீங்க ரிவிஷன் பண்றதுக்குள்ள 8 டாபிக் ரிவிஷன் பண்ணிடலாம். கூட அதிகமாவே போகும். ஏன்னா ஒரு நோட்ஸ் நீங்க புக்ல 6 எடுக்கணும், அது ஒண்ணு ஒண்ணா ரீட் பண்ணணும். ஆனா நீங்க உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன்ல முக்கியமானது எழுதி வச்சிருப்பீங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ண சொல்றேன். கண்டிப்பா கீழே அட்டாச் பண்ணுவாங்க. அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. ஆஹ் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் ஏன்னா ஏற்கனவே கேட்டிருந்தீங்க தமிழுக்கு இலக்கணத்துக்கு போட்டிருந்தீங்க எந்த இடத்துல படிக்கணும், இலக்கியத்துக்கும் போட்டிருந்தீங்க தமிழ்ல எந்த பக்கத்துல எந்த தலைப்புல இருக்குன்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லி. அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிஎஸ்ல. அதே மாதிரி நான் ஜிஎஸ் ரிலேட்டடா ஐஎன்எல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரும்பொழுது இந்த ஒரு டாபிக் எங்க படிக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. அதற்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பா அது ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். தேங்க்யூ ஆல். வாழ்க்கை வளமுடன். அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.